ஹாய், நான் தான் பீஸ்டே. இன்னைக்கு இன்னைக்கு என்ன நாள்? இன்னைக்கு என் சேனலோட ஃபஸ்ட் இயர் ஆனிவர்சரி. ஸோ இந்த ஒரு வருஷம் வந்து நல்லா போச்சு என் சேனலுக்கு. பரவாயில்ல, அவ்வளோவா வியூஸ் இல்லைனாலும் ஓரளவுக்கு நல்லா தான் இருந்தது. கிட்டத்தட்ட என் சேனலில் 23 வீடியோஸ் போட்டிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் டோட்டல் சப்ஸ்கிரைபர்னு பார்த்தா 20. முக்கால்வாசி என் ஃப்ரெண்ட்ஸ் தான். அவங்களுக்கும் இந்த இடத்துல நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அப்புறம் என் ஃபேமிலிக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம வந்து செலிப்ரேட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு செலிப்ரேட் பண்ணணுன்னாக்கா கேக் வேணும்ல. கேக்கு செய்கிறதுக்கு நமக்கு வந்து முட்டை, அப்புறம் மில்க்கு, அப்புறம் வந்து வீட்டு தேவைப்படுது. வீட்டுக்கும் மில்க்குக்கும் நமக்கு பஞ்சம் கிடையாது. மில்க்கு பக்கத்துலேருந்து எவனையா மாடை பிடிச்சி கறந்துடலாம். முட்டை தான் வந்து வேணும். முட்டை வந்து இங்கே சிக்கன் எதுவுமே ஸ்பான் ஆகலை, எல்லாத்தையும் அடித்து கொன்னுட்டேன். இப்போ வந்து அதை தேடி கண்டுபிடிச்சி அதை முட்டை போட வச்சு, அது முட்டை போடும்போது எடுத்துக்கணும். டேய் 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 ஏன்டா டேய், இவன் வேற ஒருத்தன் கேமியோ ரோல் கொடுக்குற மாதிரி அப்பப்போ வந்து நிற்கிறான் என் வீடியோவில். போடா அப்படியா? டே வெடிச்சிடாதடா, போ, செத்துப்போ. ஓகே, இப்போ எங்கே இருக்கான்னு கொஞ்சம் தேடி பார்த்து, இதோ அங்கே இருக்கான், மாட்டிக்கிட்டான். என்னடா இவ்வளோ இடத்துல இந்த இடத்துல இருக்கான் பார்த்தீங்களா? இருடா அப்படியே ஜம்ப் பண்ணி வரேன். எங்கடா போயிட டேய் கோழி குஞ்சு? அடே கோழி, அதோ இருக்கும். தம்பி, வாவ தம்பி, உங்களால் எனக்கு ஒரு முட்டை வேணும். நீங்கள் கொஞ்சம் போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். வா வா வா. அதாவது மைன்கிராஃப்டில் வந்து கோழி வந்து முட்டை போடும், ஆனால் அந்த முட்டையிலேருந்து எதுவுமே வராது. எப்பயாவது தான் அந்த இதோட குட்டி வரும். அப்புறம் இன்னொன்று காட்ட மறந்துட்டேன். எந்த பாருங்கள், வில்லேஜருக்கு வந்து ஒரு சமாதி மாதிரி கட்டியிருந்தேன். ஆஃப்லைனில் கட்டினேன். ஏன்னாக்கா ஆஃப்லைனில் வந்து இவனுங்க போட்டு என்னை அடிக்க வந்தானுங்களா, ஜஸ்ட்டு மிஸ்ஸு செத்துருப்பேன். அதனால தான் அடித்து என் சமாதியை கட்டி அவனுக்கு பேனரையே சொருகிட்டேன். சரி, இப்போ வந்து அடுத்து கேக்குக்கான வேலையை பார்க்கலாம். ஏய், முட்டை போட்டான் பார்த்தீங்களா? முட்டை போட்டான் பாருங்க. அது பாட்டுன்னு ஏதாவது ஒரு பொருள் மாதிரி அது பாட்டு மிதந்துக்கிட்டு இருக்கும். நம்ம எடுத்து அதை உடச்சாதான் அதுலேருந்து கோழி வரும். ரெசிபி அன்லாக்குடா. ஓகே, போகலாம். அதுக்கு முன்னாடி தம்பி, உன்னை விட்றேன், போ, சுதந்திரமாக இரு, போ. அப்படியே போய் சாடுறா, அப்படியே போய்ட்டு தண்ணியிலே போய்டு. நம்ம போய் நம்ம வேலையை பார்க்கலாம். அவன் தண்ணியில் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டோம். ஓகே, இப்போ வந்து நமக்கு வந்து எக்கு கிடச்சிச்சு, முட்டை கிடச்சிச்சு. இப்போது பக்கெட்டு செஞ்சு மில்கை வந்து கறக்க வேண்டியதான். பக்கெட்டு 2 செஞ்சுட்டேன். ஆல்ரெடி ஒன்று வச்சுருந்தேன் அந்த ஃபார்ம் செய்கிறதுக்கு. எங்கே அது? இங்கே இந்த செஸ்ட்டில் இருக்குது, எடுத்தாச்சு. ஓகே, இப்போ வந்து மாடை தான் தேடணும். டே மாடு, சும்மாலாம் வந்து இருந்தியடா, எங்கடா இப்போ? ஜோடியாக சுற்றுனியடா, எங்கடா இருக்க? எங்கே? பன்னி தான் இருக்குது, ஆடு இருக்குது, மாடு எங்கடா? டே, அதோ இருக்கானு 2 பேர் பார்த்தீங்களா? இப்போ கூட ஜோடியாக தான் இருக்கானுங்க. 3 பக்கெட் பால், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இப்போ நமக்கு வந்து சுகர் கேன் வேணும். சுகர் 2 வேணும். அதனால் இப்போ சுகர் கேன் தான் தேடி போக போகிறோம். ஓகே, இப்போ வந்து என்ன எடுக்க வந்தேன், இதை வச்சுட்டு இதெல்லாம் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு ஏதோ பண்ண வந்தேன், மறந்துட்டேன். இதில் உள்ளே வச்சிடலாம் பத்திரமா. சரி, பெட்டு ஒன்று எடுத்துக்கலாம், அப்புறம் போட்டு எடுத்துக்கலாம். அதாவது இந்த தண்ணி சைடில் இந்தமாதிரி ஓரத்தில் தான் சுகர் கேன் வந்து அதிகமாக இருக்கும். அதனால் இந்த பக்கமே போய் பார்ப்போம், இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பாருங்கள், இப்போலாம் இருக்குது இந்த மாடு. ஓகே,
இந்த பக்கம் எதுவுமே இல்லையாடா? இங்கே கூட இல்லை. ஐயோ! ஏன்னா நான் ஃபஸ்ட் எபிசோடில் வந்த இடம்டா. ஆனால் இந்த பக்கம் போகல. எங்கே இருக்குடா டேய்? எங்கே? அதோ கிடச்சிச்சு. சுகர் கேட் கிடச்சிச்சு. நமக்கு இப்போதைக்கு 2 போதும். இருந்தாலும் வீட்டுக்கிட்டே ஃபார்ம் பண்ணிக்கலாம், யூஸ் ஆகும். அவ்வளோதான். இப்போது வந்து நம்ம வீட்டுக்கு போகலாம். போட் எடுங்க. பாருங்களேன், போட்டு அப்படியே பொறுமையாக வருதா? இப்போ பாருங்க, பார்த்தீங்களா? அது ஒரு சைடு டக்கு டக்குன்னு துடுப்பு போட்டு திருப்பி ஓட்டுறா. எனக்கு இது பிடிச்சிருக்கு. மைண்ட் கிராஃப்ட்லேயே இந்த போட்டு ஓட்டுறது எனக்கு பிடிச்சிருக்கு. ஓகே, இப்போ நம்ம வீட்டுக்கிட்ட வந்துட்டோம். பாருங்க, அந்த கலரை தெரியுதா? சமாதி, வில்லேஜஸ் சமாதி. இதை பார்த்துட்டுதான்டா என் வீட்டு பக்கமே வரணும். இந்த பக்கம் அப்படியே நிறுத்திட்டு நம்ம போய் நம்ம வேலையை கடகடன்னு ஆரம்பிச்சிடலாம். கமான். அதுக்கு முன்னாடி எக்ஸ்ட்ரா இருக்கிறத வந்து அப்படியே பிளான் பண்ணிட்டு போயிடலாம். அப்படியே நட்டு வச்சுட்டு 2 மட்டும் நமக்கு போதும். மிச்சம் 3வது அப்படியே வளரட்டும். நமக்கு அப்படியே ஃப்யூச்சரில் யூஸ் ஆகும். ஓகே, 2 சுகர். இப்போ நம்மக்கிட்ட வந்து கேக் செய்கிறதுக்கு எல்லாமே ரெடியாக இருக்குது. கேக்கு செஞ்சு வெட்டிட வேண்டியதாக. எடு பக்கெட் எடு, பால் பக்கெட் எடு, முட்டை எடு. அடுத்து வந்து நம்ம வீட்டை ஆல்ரெடி ஃபார்ம் பண்ணி வச்சுருக்கேன், அதை கொஞ்சம் எடுத்துக்கலாம். பார்த்திங்களா, 47 இருக்குது. 47. இப்போது கேக்கு செய்ய போகிறோம். முட்டை 1 சென்டரில் வச்சு, சுகர் 2 சைடில் வச்சுட்டு வீட்டு ஃபுல்லாக கீழே வைக்கணும். இப்போ பால் பாக்கெட்டுக்கு மேலே வச்சுட்டா முடிஞ்சு போச்சே. கேக்கு ரெடி. ஓகே, இப்போது வந்து செட்டப் பண்ணிடலாம். கேக் வெட்டுறதுக்கு முன்னாடி அந்த பில்லேஜ் சமாதியில் ஒன்று பண்ணணும்னு நினச்சேன். அதையும் பண்ணிடலாமா இதே வீடியோவில்? அது என்னன்னாக்கா, அதுக்கு ஃபஸ்ட்டு நமக்கு வந்து ஸ்குவிட்டோட அந்த இங்க்கு சாக் வேணும். அதாவது பிளாக் டை செய்கிறதுக்கு வந்து அது வேணும். தேடுவோம். இங்கே தான் நிறைய பேர் இருந்தானுங்க, இப்போ காணோம். டே எவன்டாவன்? டே. ஐயோ, ட்ரவுனு. ட்ரைடண்ட்டை வச்சு அடிக்கிறான் பைத்தியக்காரன். இவனுக்கு மட்டும்தான் எங்கேருந்து கிடையாதோ தெரில, போட்டு அடிக்கிறான். இருங்கடா, அவங்கள ஒரு நாள் முடிச்சு கட்டுறேன்டா. இந்த வர அங்கே நிற்கிது. இந்த பக்கம் போய் பார்ப்போம். அந்த பக்கம் ஒன்றும் இல்லை. இந்த பக்கமே அப்படியே போய் என்ன ஒன்றுத்தையும் காணும். அதோ ஸ்குவிட்டு பயலே, உன்னெல்லாம் எங்கடா தேடுறது? வாடா, 2 அடியில் சாக போகிறவன். டே கண்ணை பொங்க விட்டான். எங்கடா இருக்கு? டேய் வாடா. மாவானே, அடிக்கிற சாவு. கிடச்சிச்சு. ஓகே, இப்போ நம்ம அந்த வேலையை முடிச்சிடலாம். அது என்னன்னாக்கா, வில்லேஜர் வந்து சும்மா அந்த என்னது சொல்கிறது, கிரேவுன்னு வச்சா நல்லா இல்லை. அதனால் கேண்டில்ஸை ஏற்றி என்ன சொல்கிறது, கேண்டில் ஏற்றி வச்சா கொஞ்சம் பார்க்கறதுக்கு அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு தான் கேண்டில்ஸ் ரெடி பண்ணேன். அதை பிளாக் கலர்லாம் மாற்றி அங்கே வச்சிடலாம். இருங்கடா வில்லேஜர்ஸ், உங்களுக்கு கேண்டில் வச்சு உங்களை வழி அனுப்பி விட்றேன். போயிட்டு வாங்க. பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குல்ல? கச்சக். அவ்வளோதான், சூப்பராக இருக்குது. இதுமாதிரி நிறையா வச்சா நல்லாயிருக்கும். ஆனால் ஓகே, இப்போது நம்ம என்னோடய ஆனிவர்சரி விஷயம் என்னன்னாக்கா, என் சேனல் இன்னும் கொஞ்சம் பெருசாகணும், நிறைய சப்ஸ்கிரைபர் வரணும். இதுதான் என் ஆசை. ஓகே, இப்போ சாப்பிட்லாம். கேண்டில் இதில் வச்சு ஊத முடியாது, அதனால் இதில் வச்சு சாப்பிட்டேன். அடுத்த வருஷமாவது இதோட கொஞ்சம் இந்த வீடியோ கொஞ்சம் பெருசாக வரும்னு நான் எதிர்பார்க்குறேன் ஆனிவர்சரிக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.